ஆகா வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டாங்க. கொய்யால பிளே ஆஃப் போற கனவு எந்த டீமுக்காச்சும் இருந்துச்சுன்னா அதை அப்படியே குழி தோண்டி உதச்சிருங்கடான்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆர்ஆர் பேட்டிங் ஆடினாங்க. நான் ஸ்கூல் காலேஜ்ல ரெக்கார்ட் நோட்டை முடிக்காம மிஸ் கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டு இப்பவும் எதுவுமே சாதிக்க முடியலன்னு புலம்பிட்டு இருந்தா 15 வயசுல இந்த பையன் ரெக்கார்டு மேல ரெக்கார்டா அடிச்சு தள்ளுறாங்க. சூரியவன்சி கொஞ்சம் டெய்லி என்ன சாப்பிடறான்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வயசுல எப்படா இவ்வளவு பவர்னு தெரியல. ஐபிஎல் ஹிஸ்டரியிலே இந்தியால இருந்து ஒரே சீசன்ல 50+6 அடிச்ச ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் இவர் தான். போற போக்க பார்த்தா அடுத்த சீசன்ல 106 156க்கு மேல அடிச்சு தள்ளுவார் போல. எல்எஸ்சிக்கு மிஷல் மார்ஷும் இங்கிலீஷும் சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. 250 கன்ஃபார்ம்டான்ட்டு எல்லாம் நினைச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் 29 பால்ஸ்ல 60 இருக்கப்ப அவுட். அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த மொமெண்டம் சரியா பிடிக்காம விட்டாங்க. மிச்சல் மார்ஷ் 59 பால்ஸ்ல 96 அடிச்சு ஆரஞ்சு கேப்பை தட்டிட்டு போயிட்டாரு. 220ல போய் எல்எஸ்சி முடிக்கிறாங்க. ஆர்ஆருக்கு பேட்டிங்ல ஜெய்ஸ்வால் ஒரு செமையான ஸ்டார்ட் கொடுத்தாரு. 43 ரன்ஸ் இருக்கப்ப அவுட் ஆயிட்டாரு. இந்த குட்டி காட்டம் சூரியவன்சிக்கு ஆரஞ்சு கேப்பை புடிச்சிருச்சு போல. மார்ஷ் அங்கிள் கிட்ட இருந்து இதை வாங்காம விடமாட்டேன்னு தான் முடிவு பண்ணி இறங்கி இருப்பார் போல. 38 பால்ல 93 ரன்ஸ் அடிச்சுட்டு ஆரஞ்சு கேப்பை கொடுங்க அங்கிள்னு சொல்லிட்டு மார்ஷ் கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. எண்ட்ல ஜுரேல் 53 அடிச்சு ஈஸியா முடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மேட்சை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்ஆர் பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா போக மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லி போட்டுருக்கோம். சோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.